அதிமுகவுல இருந்து கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத் இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்கள பார்த்து எனக்கு கோபம்லாம் வரவே இல்லை, பரிதாபப்படுறேன். அதுதான் உண்மை. ஏன்னா இனிமேல் உங்களை நீங்க காப்பாத்திக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்னடா ப்ரோன்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? அதிமுகவில் இருக்கிற வரைக்கும் நீங்க மாண்புமிகு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது, உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்தது, ஒரு கெத்து இருந்தது. ஆனா எப்ப டிவிகேவில போய் சேர்றதுக்காக அவன் கேட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு போய் பேக் டோர் வழியா அந்த பிளாக் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போவாங்களே, அப்படி போனீங்களோ அப்பவே உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு. அம்மா உங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்து அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கெல்லாம் எந்த இடத்துல போனா நம்மளுடைய சொத்துக்களை காப்பாத்திக்க முடியும், மேலும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்துல ஓடுறீங்க. அதிமுகவோட தொண்டன் அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கிறான். எந்த இடத்துலயும் பிசுறு கூட தட்டல, அப்படியே நிக்கிறான். நீங்க போனத்தை பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறான். ஐயா, எங்கேயாவது ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் கட்சி விட்டு போனா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவானா? கொண்டாடுறான். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நிகழ்வுகள்லாம் உங்களுடைய சுயரூபத்தை வெளிச்சம் போட்டு காட்டி இருக்குது. இது மற்றவர்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். ஏன்னா டிவிகே போன யாரையுமே இதுவரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் பார்க்கல. 2ஆம் கட்ட தலைவர்களை, 3ஆம் கட்ட தலைவர்களை தான் நீங்க போய் பார்க்கணும். ஆனால் ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர், ஒரு அடிப்படை தொண்டன் கூட எடப்பாடியாரை போய் பார்க்க முடியும். இதுதான் இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்குள்ள வித்தியாசம். ஆனா நீங்கெல்லாம் இப்படி செய்வீங்க அப்படின்னு நானும் நினைக்கல, இந்த இயக்கமும் நினைச்சிருக்காது, கழக தொண்டர்களும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி என்னத்தையா சாதிக்க போறீங்க? அப்படி சம்பாதிச்சு மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு.